தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் ஜி.கே. மூப்பனாரின் 24வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள் என்ன? மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவனருமான மூப்பனாரின் 24வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கம் பின்புறம் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, அதே போல ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே போல தற்போது அதிமுக தலைமையிலான அந்த பாஜக, அதே போல அந்த கூட்டணி இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், அதே போல இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ரவி பச்சமுத்து உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது ஒன்றிணைந்து இந்த மூப்பனார் நினைவிடத்தில் தற்போது அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இங்கு நலத்திட்ட உதவி வழங்கப்படவுள்ளது. அதிலும் இந்த கூட்டணி கட்சி தலைவர் பங்கேற்று அந்த நலத்திட்ட உதவி வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இதற்கு பிறகாக தொடர்ச்சியாக இன்று மாலை வரை தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக மூப்பனார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த பல்வேறு ஏற்பாடுகள் முழுமையாக இங்கு செய்யப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8 மாத காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் தற்போது ஒன்றிணைந்து இது போன்ற இந்த நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்று இருப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக தான் தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது. ஜி.கே. மூப்பனாரின் 24வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மரியாதை செலுத்தும் நிகழ்வுல எடப்பாடி பழனிசாமியுடன் யாரெல்லாம் உடனிருக்கிறார்கள்? செய்தியாளர்கள் சந்திப்பு ஏதாவது நிகழ வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை பற்றி சொல்லுங்க. குறிப்பாக சொன்னது போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு என்று பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே டெல்லியிலிருந்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தற்போது இந்த இணைய தின நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். அதே போல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை என ஒட்டுமொத்தமாக இந்த பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சியின் தலைவர்களும் தற்போது ஒரே இடத்தில் ஒரே மேடையில் கூடி தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வருவது முக்கியத்துவமாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இது அடுத்த கட்டமாக இந்த தேர்தலை நோக்கி செல்லக்கூடிய அந்த கட்சி இந்த கூட்டணிகளுக்கு ஒருங்கிணைப்பதற்கான முன்னெடுப்பாக தான் ஜி.கே. வாசன் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளதாகவே கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இந்த முக்கியமான நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், அதே போல காமராஜ் போன்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுமே தற்போது இந்த நினைவு தின நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று தற்போது நிகழ்ச்சியில் நடைபெற்று வருகிறது. பாலாஜி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.